திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் நகைக்கடை மற்றும் அதன் உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக நடைபெற்ற இந்த சோதனையின் போது நகை வாங்கிய விற்ற விவரங்கள், இருப்பில் உள்ள தங்கம், வைரம், பிளாட்டினம், வெள்ளி உள்ளிட்ட நகைகள் மதிப்பு, கடந்த நிதியாண்டில் வருமான வரி செலுத்தியதற்கான ஆவணங்கள், வரவு செலவு கணக்கு உள்ளிட்டவை குறித்து தீவிர சோதனை நடத்தப்பட்டது. கடலூரில் அபே ஆட்டோக்கள் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்துள்ளதால் போதிய சவாரி கிடைக்காமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் அபே ஆட்டோக்களில் டிக்கெட் அடிக்கக்கூடாது, பேருந்து நிலையத்தை ஆக்கிரமிக்க கூடாது என வலியுறுத்தினர். இது தொடர்பாக 4 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். ஒரு ஆண்டு காலமாக 12/9/2024 அன்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணையை பிறப்பித்து வந்தோம். இதுவரைக்கும் இந்த மாவட்ட நிர்வாகமும், மாவட்ட ஆட்சியரும், வருவாய் கோட்டாட்சியரும், ஆர்டிஓவும், போக்குவரத்து காவலரிடமும் பல முறை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லாத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு டைம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்றைய தினத்தில் நாங்கள் தீர்வு காண்ற வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் ஊராட்சியில் அஞ்சுகம் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏரியில் குடியிருக்கும் வீடுகளை கணக்கெடுக்க அதிகாரிகள் வந்ததால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுக்கு முன்னால் அந்த ஏரியெல்லாம் தூர்வாரி அகலப்படுத்தி எல்லாம் சரி பண்ணாங்க. நீங்கள் நிம்மதியாக வாழலான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு வீடுகளை கட்டி பாலா இருந்த இடத்த, அந்த தைல காடாக இருந்ததை எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளைகள்லாம் அங்கே தான் படிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். சொந்த பந்தங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் நாங்கள் உடனே வாங்கி வீட்டை கட்டி நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இப்போ எங்கள் இடத்த எடுக்க போகிறேன்றாங்க. எந்த முன் அறிவிப்பும் சொல்லலை, யாரும் எங்ககிட்ட பேசலை. எந்த ஆவாதாவதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீடு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட எலெக்ஷனில் ஓட்டு கேட்டு ஜெயிச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்த எங்களை விட்டு பறி போயிடுமோன்னு எங்கள் கவலையாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் 4 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 114 அடியை நெருங்கியதை அடுத்து வினாடிக்கு 10,000 கன அடி வரை உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் தென்பெண்ணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு முன்னறிவிப்பு இன்றி நள்ளிரவில் 1,68,000 கன அடி நீர் திறந்து மக்களின் வாழ்வாதாரத்தை அளித்தது போல தற்போதும் விடியா ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சித்து விடக்கூடாது என மக்கள் ஆவேசத்தை வெளிப்படுத்தினர். சிவகங்கை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையின் கீழ் மானியத்தில் இயந்திரங்கள் பெற்றுத் தருவதாக 50 லட்சம் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை கோரி SP அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர். தூதை கிராமத்தைச் சேர்ந்த குருநாதன் என்ற ராஜவர்மன் மலைப்பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் 30க்கும் மேற்பட்டோரிடம் தலா 1,50,000 லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளார். சுய விளம்பரத்தில் முனைப்பு காட்டும் ஸ்டாலின் அரசு திட்டங்கள் குறித்து முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளி வளாகம் கட்டாமல் நாடக மேடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் நாடக மேடையை இடித்து தள்ளினர். போந்தூரில் செய்யூர் VCK சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நாடக மேடை கட்டும் பணி துவக்கப்பட்டது. அதை கண்ட பொதுமக்கள் ஊருக்கு தேவையான பள்ளி வளாகம், ஆரம்ப சுகாதார நிலையம் போன்றவற்றை கட்டுவதற்கு ஊரில் இடமில்லை என்று கூறிவிட்டு நாடக மேடை கட்டுவதற்கு மட்டும் இடம் எங்கே இருந்து வந்தது என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பி நாடக மேடை கட்டுமான பணியை இடித்து தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது.